நல்லாவே பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குது. யுஏஇ பேனட் பாகிஸ்தான் விசாஸ். அதாவது பாகிஸ்தான் உள்ள மக்களுக்கு வந்து விசா கிடையாது அப்படின்ற மாதிரி யுஏஇ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானி பீப்புள்ஸ் வந்து ஒரு சர்டன் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சர்டன் அலிகேஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சில எக்ஸ் வலைதளங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ அதுபோல் யுஏஇயோட ஜெனரல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வீசா வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக யுஏஇ சென்டரில் வந்து உங்களோட முறையான ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீசா தரப்படும். மற்றபடி வேறு விதமாக எதுவும் நீங்கள் வீசா வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே கிளம்பணும், போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அந்த கண்ட்ரி விட்டு வெளியே போக முடியும் அப்படின்ற மாதிரியான இது வச்சிருக்காரு. இப்போ அர்ஜென்ட் ட்ராவலுக்குலாம் திடீர்னு ஒரு ட்ராவல் திரும்ப ரிட்டன் வந்து அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. யுஏஇயோட கல்ச்சரில் அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. அர்ஜென்ட் ரைட்ஸுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் எப்படி நார்மல் வெரிஃபிகேஷன் முடியுமோ அப்படி முடிச்சுட்டு தான் உங்களால் ரிட்டர்ன் பேக்கோ இல்லை அங்கே வீசாவோ வாங்கிட்டு திரும்பி யுஏஇ கண்ட்ரிக்குள்ளே